வணக்கம் ட்ரேடர் சசி. ஸ்டாக் அனாலிசிஸ் ஆன் ரெக்வெஸ்ட். நீங்கள் கேட்டுக்கொண்ட பங்குகளின் பகுப்பாய்வு வாரம் ஒரு முறை அப்படின்ட்டு கடந்த வாரத்தில் ஒரு பதிவை கொடுத்துருந்தோங்க. அதாவது ஸ்டாக்ஸில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 7-8 ஸ்டாக்ஸில் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்ததுனால என்னால் ஈஸியாக டேயில் என்ன நடக்குது, வீக்லியில் என்ன நடக்குது, 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக அதில் பண்ணியிருந்தோங்க. அதை கிட்டத்தட்ட நிறைய மக்கள் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதுலேயே நம்ம வாரம் ஒரு முறை பார்க்கலாம் இது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாக்குக்கான ரெக்வஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுமா இந்த பதிவிலே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அதுவும் கூட போன வாரம் பார்த்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியுமா அப்படின்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அதில் எந்த விதமான விஷயமும் புலப்படலை அப்படின்னா நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ இல்லைனா மாற்றி வேறு டைம் ஃப்ரேமில் என்ன அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போங்க. கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அப்போ தான் இதை கவர் பண்ண முடியும் இத்தனை ஸ்டாக்ஸையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக்ஸில் நிறைய பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்டாக்ஸு தான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்ஸாக எடுத்துக்குவோம். எந்த நாட்டு ஸ்டாக்குங்கிறது பிரச்சனை இல்லை. எந்த நாட்டில் இருக்கிற ஸ்டாக்கு வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றின பகுப்பாய்வு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற அந்த சேனலில் பண்ணுறோங்க. அதனால் அதுக்கான ரெக்வஸ்ட் எதுவுமே இங்கே கொடுக்க வேணாம். நம்ம டெஸ்லா பங்காக இருந்தாலும் இல்லை மெட்டாவோட பங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் அந்த சேனல் பார்க்கலாங்க. ஸோ இது ஒன்லி ஃபார் இந்தியன் மார்க்கெட்டு. ஒரு சின்ன விதிவிலக்காக நம்மளோட ஃபாலோவர் இலங்கையிலேருந்து நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் இந்த சம்பத் பேங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை பகுப்பாய்வு பண்ண சொல்லி ஒரு 2-3 தடவை கேட்டுட்டார். நான் அந்த பதிவை ஆரம்பிக்கும் போது இது மறந்து போயிட்டதுனால இந்த தடவை முதல்ல எடுத்த உடனே சம்பத் பேங்க்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஸ்டாக் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தலாங்க. அப்போ இந்த சம்பத் பேங்க்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது 2012லேருந்து ஆரம்பித்த ஸ்டாக்கு. ஆரம்பித்தோன்னா படிக்கட்டில் ஏறி கடன்னு மேலே போயிருக்கான். இந்த 100 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே இங்கே 40-45 பை பண்ணவங்க எல்லாருமே இந்த 100ங்கும் போது அவங்களுடைய மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிடும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ரவுண்ட் நம்பரை பார்த்தாங்கன்னா 99னா பெரிய விஷயமா இருக்காது. 100 அப்படின்னா 100 அப்படி அந்த மாதிரி 100 அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல எல்லோரும் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக கீழே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மேலே போயிருக்கும். எல்லா சார்ட்லேயும் அதுதான் நடக்குது. அதனால தான் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா சார்ட்லேயும் ஒரே விஷயந்தான் நடக்குதுன்னா என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. இது ஸ்ரீலங்கன் ஸ்டாக்கு சம்பத் பேங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு ஒரு 2017 வாக்கில் ஒரு வேகமாக ஒரு மூவ் கொடுத்தான். இது வரைக்கும் அந்த மாதிரி வேகமான மூவ் இல்லை. 100 அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது வேகமாக போச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து ஃபால் ஆச்சு. அங்கேருந்து ஃபால் எப்படி நடந்துருக்குது, அப்படியே படிக்கட்டில் இறங்கி பொறுமையாக கீழே வந்துருக்கு. இந்த திரும்ப போகும்போது இந்த லெவலில் கட் பண்ணணும், கட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் கன்சல்டேஷன்லேருந்து விழுந்தான். ஸோ கன்சல்டேஷன் பண்ணால் விழுந்தான். இதே மாதிரி தான் எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. அதனால் எந்த குழப்பமும் வேணாம் யாருக்குமே. நான் இந்த சார்ட்டில் பயிற்சி பண்ணவா, அந்த சார்ட்டில் எல்லா சார்ட்டையுமே ஒன்று தான். ட்ரேடபிள் சார்ட்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பயிற்சிக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரே விஷயந்தான் நடக்கும். ரொம்ப கம்மியான வேல்யூவில் ட்ரேட் ஆகிறத நீங்கள் பார்க்க வேணாம். கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக ட்ரேட் ஆகும். இப்படி இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். அங்கங்கே சில சார்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு கேண்டில் இருக்கும், இங்கே இன்னொரு கேண்டில் இருக்கும், ஒரே ஒரு பொட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அனலைசிஸ் கூட பண்ணாதீங்க, சரியா? ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் மார்க்கெட்டில். இல்லை என்ன இருக்குது, இந்த இடத்த அவனால் பிரேக் பண்ணவே முடியல, தெரியுதா? ஒரே தடவை ஏதோ நியூஸோ ஏதோ வந்திருக்குது, அதனால் இந்த மாதிரி போயிருக்குது. மற்ற எல்லா நேரங்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணவே இல்லை. தொடர்ச்சியாக திரும்பவும் அதே இடத்துக்கு வரான், மறுபடியும் பிரேக் பண்ணல. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் கூட இதான் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயும் இதான் பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ தொடர்ச்சியாக ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அந்த இடம் பிரேக் ஆச்சு அப்படின்னா பையர்ஸ் எவ்வளோ நம்பிக்கையாக வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க தெரியுதா? எவ்வளோ கீழே போனாலும் ஃபஸ்ட் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ அதுக்கும் கீழே தான் இருக்குது. ஒரு தடவையும் இங்கே வரும்போது மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிக்கோ. எவ்வளோ தூரம் கீழே போய் புல்லிஷாக மாறுச்சுனாலும் அங்கேருந்து என்ன பண்ணுது மார்க்கெட்டு? பொறுமையாக அப்படியே அந்த இடத்துக்கே தான் வரும். ஸோ ஒரே இடத்த தட்டி 55 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறான்? டக்குன்னு மேலே போய்ட்டான். நல்ல வால்யூம் கேதர் பண்ணி தான் போவாங்க மேலே போகும்போது சொல்கிறேன். இது எப்படி போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு லோவை கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணவே மாட்டான். மேலே போகிறதா இருந்தால் அந்த லோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டான். எங்கே வரைக்கும் போயிட்டான் மறுபடியும் 100K. எப்போ? அதனால தான் வந்து வீக்லி சார்ட் எடுத்து உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் நான். எப்போ இது நடந்தது? 2017. திரும்ப எப்போ அங்கேயே வந்திருக்கான்? 2024 வந்திருக்கிறான். 7 வருஷம். எது வரைக்கும் போயிருக்குது? முதல்ல 44லேருந்து 100க்கு போச்சு. இப்போ 25 வரைக்கும் வந்துட்டு 100க்கு வந்து போயிடுச்சு ப்ரைஸ். தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் லோவை காம்ப்ரமைஸ் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அதான் அதில் இருக்க பியூட்டி. 2022 இது வந்து ஆரம்பிச்சது. இந்த மேட்னஸ்ஸு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சது. இந்த 22க்கு அப்புறம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துருக்குது. ஆனாலும் வந்து ஸ்டெடியாக வந்து ஸ்டெடி க்ரோத் நல்லா ஃபால் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துலேருந்து வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்னொரு புது லோ வச்சுட்டு செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு புது லோ வச்சுது. ஒரு நல்ல பையிங் இந்த இடத்துல நடந்தது. நல்ல பையிங் நடந்ததுக்கு அப்புறமா இந்த லெவலை கட் பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கான்? இந்த லெவலை கட் பண்ணான், மேலே வந்தான், திரும்ப ஒரு சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் மேலேயே போயிட்டான். சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் மேலே இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். இப்போ வந்து கட் பண்ணி நேராக மேலே போய் இப்போ பை பண்ணலாமா? மேலே தானே போயிட்டே இருக்குது, இப்போ பை பண்ணலாமா? அதுதான் தப்பு. கன்ஃபார்மாக வந்து மேலே இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையோ இல்லை இதை தாண்டியோ ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வந்து நடக்கத்தான் செய்யும். அவன் கண்டினியூஸாக மேலே போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்புறமா மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ வீக்லியில் எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது? இதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க? இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இந்த கேண்டலில் சொல்கிறேன், இந்த இடம் வரைக்கும். அப்போ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் வரும்போது. அப்போ கரெக்ஷன் ஒரு வேளை வந்ததுன்னா இந்த ஏரியாவில் எதனாச்சும் பைக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். இப்போ பை கிடையாது, கீழே கரெக்ஷன் வந்ததுன்னா பை. ஏன் அப்படி சொல்கிறோம்? மார்க்கெட் எப்படி போகும்? இப்படியே தான், இப்படி வந்து 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 போகும். அப்போ இந்த மாதிரி வேகமாக மேலே போகிற மார்க்கெட்டை பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவன் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தையே வந்து யோசிக்க முடியும். டெய்லியில் போய் பார்த்தீங்க, வீக்லியில் ஒரே கேண்டில் தான் இருக்கும். டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லோ வந்து கட் பண்ணாமல் போயிட்டே இருப்பான். இது நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்னால் வந்து இதை அந்த அந்த மறந்து போயிடுறதுனால உங்களுக்கு வந்து இதை என்னால் சொல்ல முடியல சரியான நேரத்தில். இருந்தாலும் வந்து அடுத்த தடவை எல்லாம் தேர் இஸ் நெக்ஸ்ட் சான்ஸ், நெக்ஸ்ட் பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் ஏற முயற்சி பண்ணணும். நீங்கள் முன்னாடியே ஓடி போய் ஏறுறது, பஸ்ஸு போனதுக்கப்புறம் துரத்திக்கிட்டு போய் ஏறுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடிபட தான் செய்யும். கம்முன்னு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த இடத்துக்கு வரும்போது, பஸ் அங்கே வரும்போது வாங்கினீங்கன்னா, அதாவது ஏறினீங்கன்னா அழகாக சீட்டில் உட்காரலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பை ட்ரெண்டில் இருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் பையில் இருக்கிறீங்க, கீழேருந்தே நான் பையில் இருக்கிறேன், நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த லோவை வந்து கட் பண்ணட்டும், இப்படி வரட்டும், வந்து இதை கட் பண்ணான்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அல்டிமேட் ஹைக்கு வந்து போயிடுச்சு. ஏற்கனவே 2017 104 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து தான் ஃபால் ஆகி 25 ரூபாய்க்கு போச்சு. அப்போது நீங்கள் கீழேருந்தே பையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன்ஸை கொஞ்சம் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ லாபத்தை எடுத்துக்கலாம்.
சரியான டார்கெட்டுக்கு போனதுனால சொல்கிறேன். ஸோ 2 வகையிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. ஸோ முதல்ல வந்து பவர் கிரிட் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது டெய்லியில். ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு இந்த மேலே போகும்போது இப்போ தான் சம்பத் பேங்க்கில் பார்த்தோம். அது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டாக். இது வந்து இந்தியன் ஸ்டாக் பவர் கிரிட் கார்ப்பரேஷன். என்ன நடந்துருக்குது? ரெண்டுத்துலேயும் அதே தான் நடந்துருக்கு. இந்த லெவல் அல்டிமேட் ஹைக்கு போகும்போது ஒரு வேகத்தை தெரியுது பார்த்தீங்களா? அந்த வேகம் தூரம். இங்கெல்லாம் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆயிருக்குது. அவன் ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து மேலே போனான் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே கடன்னு மேலே போய் மேலேயே போயிட்டான். எப்படி போயிருக்கான்? போய் ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கான். இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கான்? கன்சால்டேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கான். கீழே போகிற மாதிரி காமிச்சு மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து வந்து கீழே வந்துருக்குது. திரும்ப வந்து அதே தான் இங்கேயும் நடந்துருக்குது. மறுபடியும் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண வேண்டியது. மேலே இருந்து 366லேருந்து எங்கே இருக்கான்? 310 வரைக்கும் வந்துட்டான். வேகமாக வந்துட்டான், தூரமாக வந்துட்டான். ஆனால் இந்த இடத்துலேருந்து அவனால் போக முடியல. இங்கேயே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியலை. திரும்ப இந்த இடத்துல அப்படியே மெதுவாக நின்றுட்டே இருந்தது. இங்கேருந்து கடன்னு மேலே போயிட்டான். ஒரு புல் பேக் வந்திருக்குது ப்ரைஸு. இந்த இடத்த மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ட்ரேட் ஆகுது தெரியுது பார்த்தீங்களா? ஸ்டாக் என்ன ஆகுது? ஏதோ ஒரு இடத்துல கடன்னு வர்றான், ஒரு இடத்துல நின்றுறான், ஒரே இடத்துல நிற்கிறான். நின்று அந்த ஏரியா விட்டு வெளியில் போயிட்டே இருக்கிறான். அப்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஸோ ஏதோ ஒரு சைடு வந்து பிடிச்சிட்டான். மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை நம்ப முடியாது. கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறாங்கிறதுக்காக இதை நம்ப முடியாது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். இங்கே எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. ஒரு வேளை மேலே போனோன்னா இந்த ஹைக்கு கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒருவேளை அங்கே போனான்னா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி மேலே போயிட்டான், கீழே வந்து மேலே இப்படி போகிறான்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வந்து ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவோம். அப்போ கீழே ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்தோன்னா மறுபடியும் இப்படி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து அனுமானிக்கும். அடுத்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். எப்போவுமே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துன்னு என்ன சொல்லுவேன்னா, பையை அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. அவசரப்பட்டு எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்? அவன் சப்போர்ட்டுக்கே வந்தான். மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். அப்போ இங்கே வேகமாக மேலே போனான், சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து வந்து ட்ரெண்டு மாறுதுன்னு அர்த்தம். பையர்ஸு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இங்கே ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே ரொம்ப நம்பிக்கையாக வந்து முன்னாடியே பை பண்ணி மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ட்ரெண்டு மறுபடியும் வந்து பையில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அணுவணுவாக பார்க்கணும். பவர் கிரிட் கார்ப்பரேஷன், எக்ஸைடு இந்தியா, பேட்டரிக்கான தேவை வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கு, பேட்டரிக்கான பயன்பாடுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால் இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக இந்த ஸ்டாக் வந்து மேலேயே போயிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. இதுலேயும் கரெக்ஷன்ஸு கீழே வரும், தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குது. இந்த சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்குது தெரியுதா? தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குது. இந்த சப்போர்ட் கிட்ட பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்குது. இந்த பையிங் என்ன ஆயிருக்கணும்? இப்படி மேலே வந்திருக்கணும். வந்திருந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இங்கே நடந்தது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு வந்தது, அடுத்து என்ன ஆச்சு? மேலே போயிடுச்சு. அடுத்து இன்னும் மேலே போச்சு. ஸோ இது நடக்கணும். இது நடந்தால் தான் அடுத்து மேலே போவான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்து கீழே தான் போகும் ப்ரைஸ். தொடர்ச்சியாக கீழே போயிருக்கான். ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது, அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது, மேலே போயிருக்குது. இதெல்லாம் பை ஆகிருக்குது. ஆனாலும் அந்த தேவையான அளவுக்கு போகல. தேவையான அளவுக்கு நம்பிக்கை இல்லை பையர்ஸ்கிட்ட. அடுத்த தடவை என்ன பண்ணிக்கணும்? இங்கே போயிருக்கணும். எங்கே வந்திருக்கிறான்? இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது அவனால். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்கள் மேலே போகிறதுக்கு. கீழே எப்படி வந்திருக்கான்? ஃப்ரீயாக வந்துருக்கான்.
செல்லர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போது செல்லர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பார்த்தாலே நல்லாவே தெரியும். இப்படி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பை ஆகிட்டே வந்த ஸ்டாக்கு எங்கேருந்து 2023 2 வருஷமாக பை ஆகிட்டு வந்தது. அப்புறமா இப்போ தான் வந்து என்ன அது கரெக்ஷன் வந்துட்டு. இந்த இடத்துல அப்படியே மார்க்கெட் வந்து நிற்கிது. இதை விட்டு வந்து வெளியில் போகலை. மேலே கீழேயும் ஸ்டாக் வந்து 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 போயிட்டு இருக்குது. ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துலேருந்து கீழே வந்துருக்கிறான், மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கே போயிட்டான். இங்கேருந்து கீழே வந்தான், மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு வேளை கீழே வந்தது ப்ரைஸ் அப்படின்னா படிக்கட்டில் இறங்கி வந்ததுன்னா எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? இந்த ஈக்குவல் லோ வரைக்கும் வந்துட்டு இந்த தடவை மறுபடியும் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு அப்படின்னா பிரேக் ஆகி போயிடும். தொடர்ச்சியாக நடக்குது. என்ன அடுத்து வந்து இதுதான் நடக்கணும் எப்படி சொல்கிறீங்க? தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. 80% நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஆக மொத்தம் ட்ரெண்ட் லைனுக்கு போயே தான் தீரும். ட்ரெண்ட் லைனை ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணிடும். அந்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து புதுசாக லோ வந்து வைக்க மாட்டான். நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே இந்த மாதிரி இங்கே இது வந்தான் அப்படின்னா புது லோ வைக்காமல் திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குங்க. இந்த சார்ட்டில் நேராக கீழே வந்தானா இதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், ரொம்ப இந்த ரம்ப கத்தி பார்த்துருப்பீங்க, அந்த பல்லு பல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு பை மாதிரியே தெரியும், ஆனால் அவன் கீழே தான் போகும். கடைசியாக லோ வைக்கவே இல்லை பார்த்தீங்களா? இங்கெல்லாம் லோ எப்படி வச்சுட்டு வந்தான், பொறுமையாக லோ வச்சுக்கிட்டே வந்தான் பார்த்தீங்களா? அவன் மேலே போகிறான் அப்படின்னா பையர்ஸ் அதுக்கப்புறம் வந்து விடவே மாட்டாங்க. கீழே புது லோ வைக்க மாட்டான். வைக்காமல் இங்கெல்லாம் எப்படி வச்சான்? இதுக்கப்புறமா லோ வைக்கல பாருங்கள். என்ன ஒரே இடத்துல நிற்கிறான். ஒரே இடத்துல நின்னான்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரே இடத்துல நின்னான்னா என்ன அர்த்தம்? மேலே போகிறான். 400லேருந்து எங்கே போயிட்டான்? 470க்கு போயிட்டான். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து இதில் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதையும் மீறி எத்தனையோ பேர் வந்து பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு இதுவாக வந்து எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நிற்கிதுப்பா ப்ரைஸு. அப்போ டிசம்பர் மாதத்துக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்துருக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்குது. அப்புறமா பியரிஷ்னஸ் கீழே வருது, பியரிஷா. இப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இன்னும் கீழே போகும். இப்போ என்ன பண்ணலாம்? புட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சரியான முடிவு பண்ணி பண்ணுங்கள். ஆனால் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஆப்ஷன்ஸை என்றைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு இண்டெக்ஸுக்கு வந்துடுங்க. அதுதான் வந்து சரியாக வரும் ஆப்ஷன்ஸுக்கு. அப்புறமா பார்த்துக்கலாம் ஸ்டாக்ஸ்லாம். அதே நேரத்தில் நீங்கள் இண்டெக்ஸை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக, இது வந்து இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1 ஹவருக்கு போனீங்கன்னா போதும். வேறு எதுவும் பெருசாலாம் நீங்கள் யோசிக்க தேவை. 1 ஹவரில் என்ன ஆயிருக்குது? அப்படியே நின்றுக்கிறானா இந்த இடத்துல? தொடர்ச்சியாக கீழே வந்துகிட்டே இருக்கிற ப்ரைஸு இந்த இடத்துல டேயில் வந்து நின்றுருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த நின்றுருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாளாக நின்றுருக்கு? 1 2 3 4 5 நாள் ஆயிருக்கு. 5 நாளாக வந்து இந்த சப்போர்ட்டை அவனால் வந்து பிரேக் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கிறான். ப்ரீவியஸாக போகும்போது வந்து அவனால் வந்து போக முடியாமல் தான் கீழே வந்தான். இங்கே வந்து என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டான். வால்யூம் கீழே வந்துட்டு திரும்பவும் கூட மேலே தான் போச்சு ப்ரைஸு. இதுக்கு மேலே போயிடுச்சு. கீழே வர முடியாமல் மறுபடியும் மேலே போகும்போது எங்கே போயிடுச்சு? இங்கே போயிடுச்சு. என்ன லெவலு? ஏற்கனவே கட் பண்ண முடியாமல் விழுந்தான் பார்த்தீங்களா? அந்த லெவல். இப்போ நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனித்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இதுதான் லோ. இந்த லோவுக்கு நீங்கள் ஒரு லைனை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக மேட்ச் ஆகிறான் பார்த்தீங்களா? இந்த கீழே விழுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்? தொடர்ச்சியாக வந்து எத்தனை நாள்? 4 நாள். 1 2 3 4வது நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்த அவனால் எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. தெரியுதா?
கீழே இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. இங்கேருந்து திரும்ப வந்து ட்ரை பண்ணுறான், முடியலன்னு கீழே வந்தால் கட் பண்ணி கீழே வந்துட்டான். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, முடியலையா அவ்வளோதான். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது கீழே. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் மேலே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ வேணாலும் பிரேக் ஆகும். தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் கதை போல் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். இதை கதை போல் புரிஞ்சுக்காதனால தான் வந்து இது அடுத்து இது நடக்குமா, அடுத்து அது நடக்குமான்னு உங்களுக்கு மனசு கிடந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம விட்டுறோம். ஓஎன்ஜிசியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு இருக்குது, ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இது எப்போ வந்து நிற்கும், இந்த டவுன் ட்ரெண்டு வந்து எப்போ வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இங்கே ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வரும்போது அங்கிருந்து வந்து பையர்ஸை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மேலே போகும்போது என்ன பண்ணணும், அப்படியே ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்தானா என்ன ஆகும், இந்த இடம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், பிரேக் ஆகிடும். திரும்பவும் புது லோ வச்சிட்டான், பிரேக் ஆகி கீழே வந்து ஒரு லோ இங்கேருந்து வந்து மேலே புஷ் பண்ண ஆரம்பித்தான். மறுபடியும் இங்கே வந்தோன்னா மறுபடியும் எங்கே போகணும், இங்கே போகணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், அது பதிலாக புது லோ வச்சுருக்கிறான். இப்போ இதுதான் லோ. இப்போ ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பை சான்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அது சக்ஸஸ் ஆகணும்னா என்ன ஆகணும், இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அப்போ கீழே வந்தானா அதுக்கப்புறம்லாம் கீழே வர மாட்டான். அதுக்கப்புறம் வந்து ஹி வில் ஸ்ட்ரைட் அவே கோ அப். இல்லை நீங்கள் அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் நீங்கள் நான் சும்மா சொல்லலைங்க, இது வந்து அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் வந்திருக்கான எதுலேருந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த தொடர்ச்சியாக மேலே போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாடு தொடர்ந்து வந்து மேலே போய்கிட்டே இருப்பான், தொடர்ச்சியாக லோவை கட் பண்ணவே மாட்டான். எத்தனை தடவை வந்தாலும் சரி லோவை கட் பண்ணவே மாட்டான், அவன் பாட்டு வந்து போயிட்டே இருப்பான். எவ்வளோ தூரம் அவன் வந்து போகிறானோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். லோவை எங்கே கட் பண்ணுறானோ அது வரைக்கும், எது வரைக்கும், இங்கே ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு வந்தால் கூட உருப்படியாக வந்து கட் பண்ணி கீழே வரல, மேலே ஹை வச்சுக்கிட்டே போகிறான் பாருங்கள், பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. மேலே ஹை வைக்கிறியா, ஓகே, வைக்கிற வரைக்கும் எனக்கு ஓகேப்பா. எப்போ வைக்கலையோ அப்போத்துலேருந்து தான் வந்து நமக்கு லோ அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம பார்க்கணும். அது வரைக்குமே என்னது, ட்ரெண்டு தான். தொடர்ச்சியாக இந்த இடத்துல தேக்கம் எப்போத்துலேருந்து, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் தேக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் மேலே. ஸோ 2 வருஷமாக இந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருந்தது. இப்போ தான் ஓஎன்ஜிசியில் உங்களுக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துட்டு, கரெக்ஷன் தான் சொல்லுவேன் நான் இதை, நல்ல கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், ஒன்று இந்த லெவலு, இன்னொரு லோ, இதை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், இப்போ இதை கட் பண்ணான் என்ன பண்ணனா, கீழே இன்னொரு லோ வச்சான். அப்போ இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், இன்னொரு லோ வைப்பான், வச்சுட்டான். இதை கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு வந்தோன்னா பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். பை ஆச்சுன்னா சந்தோஷம், அந்த பை என்ன ஆகணும், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும், அவ்வளோதான் விஷயம். இல்லைன்னா என்ன பண்ணுவான், இன்னொரு லோ வைப்பான். எல்லா ஸ்டாக்லேயுமே இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இப்போது நம்ம ட்விட்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து இருக்குதுங்க. இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டைட்டிலோடு வந்து நம்மளுக்கு பேஜ் இருக்கும். ஒரு 10,500 பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆரம்பித்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ தான் அந்த யூடியூப்லாம் வந்து ஆரம்பித்து அதிலெல்லாம் வீடியோஸ் போடுறதுனால அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஃபாலோவர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நான் அதிகமாக வந்து ட்விட்டரில் தான் வந்து ட்விட்டரில் கோல்டு பற்றி மட்டும்தான் அதிகமாக வந்து இது வந்து கொடுப்பேன். ஸோ உங்களெல்லாம் வந்து பயிற்சியை வந்து ஸ்டாக்ஸில் வந்து பண்ண சொல்கிறேன் நான். அந்த ஸ்டாக்ஸில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நவீன் வந்து கொடுத்துருக்காரு, என்ன ஸ்டாக்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. ₹20 ₹22 தான். ஆனால் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்களா, அவரே சொல்லியிருக்கார், வெரி சர்ப்ரைசிங் ஸ்டாக். ஈவன் சம் ஸ்டாக்ஸ் தட் ஆர் ப்ரைஸ்ட் அபோவ் 500 டோன்ட் ஹாவ் திஸ் மச் கிளாரிட்டி. என்ன கிளாரிட்டி, ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா.
சப்போர்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் வந்து அதுக்கு அடுத்த லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கான். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 20க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரூ. 20 இவ்வளோ கிளாரிட்டியா? சான்ஸே இல்லை. ஸோ என்னை ஃபாலோ பண்ணும்போது வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸே வந்து நானே எல்லாமே பண்ண முடியாதுங்க. அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் கையில் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்டாக் வந்து எடுத்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இவர் கொடுத்துருக்காரு. க்ரூட் ஆயில் பாருங்கள், அவரே தான் க்ரூட் ஆயிலில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவரே வந்து போட்டிருக்காரு. எக்ஸ்பேண்டிங் சேனல், அவ்வளோதான். சின்னதாக இருந்தது, இந்த லெவலு இப்போ பெருசாக இருக்குது. இப்போ திரும்ப இங்கே வரைக்கும் போயிருக்குது. இது சின்ன ரிஜெக்ஷனோட மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது க்ரூட் ஆயில் ஸ்டாக். அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது எஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எத்தனை வருஷம் 3 வருஷமாக கன்சால்டேட் ஆகிருக்குதுன்னு வந்து சொல்கிறாரு. எவ்வளோ இல்லை, 2000லேருந்து 2800க்குள்ளார 3 இயர்ஸ் வீக்லி சார்ட். இது உடனே வந்து இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வாட்டர் மார்க் இல்லை, இது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்னது டைம் ஃப்ரேம் 1 வீக். என்ன பேர்? எஸ்ஆர்எஃப் லிமிடெட். என்ன நடந்துட்டு இருக்கு? 3 வருஷமாக வந்து ஒரே இடத்துல கன்சல்டேட் பண்ணிருக்கான். நீங்கள் ஒன்றுமே பண்ண போதில்ல. 3 வருஷமாக ஒரே ட்ரேடு திரும்ப இங்கே வந்தால் பை, இங்கே போனால் செல்லு, பை செல்லு, பை செல்லு. கண்டிப்பாக இது கன்சல்டேஷன் வந்து பிரேக் பண்ண தான் போகுது. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் கண்ணா பின்னான்னு போகும். நம்ம கன்சல்டேஷன் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இருந்தாலும் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே வந்து இது எல்லாமே பண்ணுறாங்க, தெரியுது. குமார் இன்ஃப்ரா லிமிடெட் அப்படின்னு டே டைமில் வந்து போட்டிருக்கிறார். என்ன இது? ஃபாலிங் பேரல் சேனல் ட்ராப் ஆகிட்டு கண்டிப்பாக பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் இது ஒரு பேட்டர்ன், நம்ம பேட்டர்ன். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணணும்? அப்படியே கீழே பார்க்கணும். கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுதா? ஓ, ட்ரெண்ட் ஆகுது, சூப்பர், நம்ம பேட்டர்ன். இது கன்ஃபார்மாக வந்து இப்படி தான் போகுது. தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டக்குன்னு ட்ரேடு தான், அவ்வளோதான். அடுத்த கட்டம் அதான், ட்ரேட் எடுக்கிறது தான். தைரியமாக எடுத்துருவீங்க ட்ரேட்ஸ். நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொத்தம் நடக்கும். அப்போது நீங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கணும். நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு, அதாவது என்னுடைய வீடியோ நிறைய பார்க்கணுன்னு நான் சொல்லலை. பொதுவாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎன்ஜிசியில் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்விட்டரில் என்ன டேக் பண்ணி வந்து போடலாமே. சரிங்களா? என்ன நடக்குது அப்படி? என்னால் இவ்வளோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கேட்கும்போது என்னால் எல்லாத்தையும் வந்து ஒரு இன் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா 1 ஹவரில் போய் சொல்லணும். நான் இதை எனக்கே இது வந்து சரியாக தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டாக்கு சொன்னாலும் உருப்படியாக வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துருக்குதே, நான் என்ன பண்ணுறது? 1 ஹவர் போனோன்னா உங்களுக்கு பிக்சரே கிளியராக தெரியுதா? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதா? ஹையர் ஐ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்ததா? இதுக்கப்புறமா வந்து ஹையர் ஐ பண்ண முடியலையா ஸ்டாக்கால்? அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்துருக்கான். அப்படியே போயிட்டே இருப்பானா? மாட்டவே மாட்டான். என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு கட்டத்தில் லோ பண்ணுறதை நிப்பாட்டுவான். அது வந்து இங்கே கூட இருக்கலாம். திரும்ப அடுத்த தடவை கீழே வரும்போது என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கீழே இப்படி வந்துட்டு இந்த லெவல்லேருந்தே மறுபடியும் மேலே வந்தால் என்ன பண்ணுவான்? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வரும். எந்த இடத்துல வரணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணி மேலே போனோன்னா எங்கே போவான்? இங்கே போவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணணும். வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட்டு தலைகீழே கீழே போயிட்டு இருந்தது. ஆனால் ஓஎன்ஜிசி என்ன பண்ணியிருக்கிறான்? 5 மினிட்ஸ் இன்னும் கீழே போனேன். இன்னும் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிங்கன்னா எப்படி தெரியும்? 1 ஹவரில் காமிச்சா பார்த்தீங்களா? அந்த விஷயம் வந்து இதுலேயே தெரியுதா? 5 மினிட்ஸில் செல் அண்ட் பை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சிங்கன்னா, தொடர்ச்சியாக லோ பண்ணிகிட்டே வந்தானா அப்பாடி இந்த இடத்துல எனர்ஜி கேண்டில் வந்ததா?
வந்தோடனே இந்த இடத்துல 1/4 மணி நேரம் நின்றுச்சா, இந்த மாதிரி எங்கேயுமே நின்றுருக்க மாட்டான். 1/4 மணி நேரமாக ஒரே இடத்துல நின்னா நல்ல புல்லிஷ் கேண்டில். அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்தோன்னா அப்படியே பை பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அடுத்த கேண்டில் என்னாச்சு, நல்லா பையிங் ஆச்சு. இது வரைக்கும் அது நடக்கலை, இப்போ தான் அது நடக்க ஆரம்பிச்சது. அப்போ மேலே போய் புல் பேக் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். லோ இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அழகாக லோ பண்ணிகிட்டே கீழே வந்த ப்ரைஸு இந்த தடவை லோ பண்ண முடியல, நிற்கிறான் அப்படியே, மறுபடியும் மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணுறான், இந்த லோவுக்கு வர முடியல அவனால், இங்கேருந்தே திரும்புகிறான், மறுபடியும் கீழே வர்றான். ஆனால் இந்த லோவுக்கு வர முடியல, மறுபடியும் மேலே. எங்கே வந்து மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க, இந்த லோவில் வந்து முடிச்சிட்டான். இதெல்லாம் எங்கேருந்து நடந்துருக்குது, 250 2000 இல்லை 250 250லேருந்து 256க்கு போயிருக்கு ப்ரைஸ். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சொல்லணும், நேரம் இல்லாதனால நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன், இங்கே பாருங்கள், இங்கே ஒரே மாதிரி கீழே வந்துக்கிட்டே இருக்குது, ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த ட்ரெண்டு செல்லில் இருக்குதுங்கிறதுக்காக இந்த 5 மினிட்ஸில் போய் இதை விட்டு, இது பை தான். டெய்லியில் ஓவரால் ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, ஆனால் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் பை பண்ணணும். அப்போது என்ன பண்ணிடணும், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும், தெரிஞ்சதுனா தான் இதை நீங்கள் பண்ண முடியும். இல்லைனா வீடியோவை சும்மா வந்து வெறுமனே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒரு இடத்துலையும் சொல்கிறேன், ONGC ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கட் பண்ண மாட்டான், ப்ரீவியஸ் ஐயா எக்காரந்த கொண்டு கட் பண்ண மாட்டான், பாடுக்கு விழ ஆரம்பிச்சுன்னா விழுந்துக்கிட்டே இருக்கிறான். கட் பண்ணும்போது வந்து எப்படி கட் பண்ணோம், வால்யூமோட கட் பண்ணணும். வால்யூமோட கட் பண்ணதா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதா, அழகாக இப்படி வந்து போயிருக்குதா. என்ன பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. எங்கே வந்திருக்கான், சோர்ஸுக்கே வந்துட்டானா. தொடர்ச்சியாக நடக்குது. இதை இப்படி வந்து நீங்கள் போடலாம். ஸோ அடுத்த முறை வந்து இது பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போச்சு அப்படின்னா அங்கேருந்து மறுபடியும் ஒரு சின்ன ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த இடம் எந்த இடம், அப்படியே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகணும், இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே பிரேக் ஆகி போச்சுன்னா அப்படியே இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அப்புறமா கீழே வரலாம், லைட்டாக கீழே வந்து அப்படியே கூட இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ONGC 1 ஹவரில் அது வந்து காட்டுது, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்போ ஹையர் ஐ பண்ணானா என்ன ஆகும், இவ்வளோ நாளாக ஹையர் ஐ வந்து பண்ணவே இல்லை. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லெவலு, இந்த லெவலை கட் பண்ணிட்டான், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே வரமாட்டான். கீழே இந்த 2 வருஷமாக எப்படி வந்து மேலே போயிட்டே இருந்தான், அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவான் ONGC ஸ்டாக். இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ONGC மாதிரி அவனும் வந்து கீழே தான் போயிட்டு இருக்கான். எத்தனை வருஷமாக, 2 வருஷமாக மேலே வந்தவன், அவனும் 2 வருஷமாக மேலே வந்தான், இவனும் 2 வருஷமாக மேலே வந்தான். மேலே வந்து ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தது, ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது ப்ரைஸ். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இது மாதிரி வந்து வந்திருக்குது. மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. ஏற்கனவே மேலே இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு அடுத்த தடவைலாம் வந்து அவ்வளோ தூரம் அவனால் வந்து போகவே முடியல, அப்படியே ஸ்லோவாயிட்டான். இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துக்கு திரும்ப வந்து போகவே இல்லை. இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு மாதிரி வந்து ட்ரேட் ஆகிருக்கும், ஓரளவுக்கு கரெக்டாக அந்த லெவல் வரைக்குமே வந்திருக்கும் ப்ரைஸ், கொஞ்சம் மேலேயே கூட போயிருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த லெவலுக்கே வராமலே இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து அந்த லெவலுக்கு வரவே இல்லை, அப்போ பிரேக் ஆகி கீழே போய்ட்டு. நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து விழுந்த மார்க்கெட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் விழுது பார்த்தீங்களா, திரும்பவும் இந்த லெவலுக்கே வரணும் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும், இல்லைனா இந்த லெவல்லேருந்தே மறுபடியும் கீழே விழுந்துடும். அனுபவத்தில் சொல்கிறோம், இதோ இங்கே நடந்தது பார்த்தீங்களா, நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தால் தான் மேலே வரும். இங்கேருந்தே திரும்பிட்டான்னா வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, கண்டிப்பாக கீழே போயிடும். வீக்னஸை இதை வச்சு தான் அடையாளப்படுத்த முடியும் நம்மளால். ஆனால் இங்கே ஈக்குவலாக வந்துச்சு, பையிங் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை கீழே இப்படி வந்தது அப்படின்னா இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது, ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா. உடனே இது என்ன பேட்டர்ன், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இங்கே லெஃப்ட் ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர் மேலே போயிடும். இப்போ நான் அதை பற்றி பேசவே இல்லை, என்ன பேசிகிட்டு இருந்தேன் நான், இதை பையிங் ப்ரெஷர் இருக்குது, நல்லா போயிருக்குது, சின்ன ரிஜெக்ஷன் வந்தால் கூட மறுபடியும் மேலே போயிடும், அந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன். இது ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம்.
இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய தடவை நடந்துருக்குது, அதனால் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன நடக்குதுன்னே புரியாமல் நீங்கள் பேட்டர்னை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. தொடர்ச்சியாக மேலே போயிருக்கானா 1 ஹவரில் பார்த்தோன்னா அப்படியே வித்தியாசமாக தெரியுது அவங்களுக்கு மார்க்கெட்டு. தொடர்ச்சியாக மேலே போயிருக்குது, கண் கூட தெரியும் உங்களுக்கு. ஹை பண்ணிகிட்டே போவான், படிக்கட்டில் ஏறி போய்கிட்டே இருப்பான். எப்போ படிக்கட்டிலேருந்து இறங்குறானோ அப்போத்துலேருந்து தான் வந்து இப்படி வந்துகிட்டு இருப்பான். அது வரைக்கும் வந்து இல்கோ. எங்கே பை பண்ணோம்? கீழே வரும்போது உங்களுக்கு பை தான். இந்த மாதிரி மேலே போக ஆரம்பிச்சானா பை தான். ரொம்ப ரிஸ்கியான பை எங்கே இங்கே பண்ணுறது, இங்கே பண்ணுறதுலாம். ஏன்னா இந்த மாதிரி அந்த லெவல் வரைக்கும் வரக்கூடாது. வந்தானா இல்லை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த லெவல் வரைக்குமே பை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். எப்படி கீழே வந்திருக்கேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோன்னா அப்படி பார்க்க 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 ஆசையாக இருக்கணுங்க. முதல்ல வந்து அது எப்போ வரும்? உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சாதான் அந்த ஆசையாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க சார்ட்டை. என்ன நடக்குதுங்கிறத அதனால தான் கவனிங்க. கவனிச்சா தான் புரியும். கவனிங்க, புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தூள் பண்ணிடலாம். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வால்யூமோட பிரேக் ஆகணும். எப்படி பிரேக் ஆகிருக்கான்? கேப்பை பாய் பிரேக் ஆகிருக்கான். வால்யூம் அதுலேருந்து என்ன இருக்குது? மேலே போயிட்டான். இதுக்கு முன்னாடி என்னாச்சு? பொறுமையாக கீழே வந்தான். எத்தனை நாள் வந்தான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் தொடர்ச்சியாக கீழே தான் வந்துருக்கு. இதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணியிருக்கான்? தொடர்ச்சியாக மேலே போயிருக்கான். என்ன கஷ்டம் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறது. தேவையான கேபிட்டல் தான். கேபிட்டலில் வச்சுக்க வேண்டியதான். இதில் எல்லாம் ஸ்டாக்லலாம் ட்ரேட் பண்ணுறது 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. பாருங்கள், தப்பில்லை. ஆனால் வந்து 5 மினிட்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து ஓஎன்ஜிசி பார்த்தோம், சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம். சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூட்டியே இருக்காது, ஒரு மாதிரி ஜிக்ஸாகாக போகிற மாதிரி அப்படி இப்படி இருக்கும். ஸ்டாக்ஸில் மட்டும் சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். இந்த இடம்லாம் பாருங்கள், ஆரம்பித்த உடனே குடுன்னு மேலே போயிட்டான். என்ன பண்ணியிருக்கான்? பியரிஷ்னஸ். அதை திரும்ப இந்த இடம் வரைக்கும் வந்து புல் பேக் வந்துட்டு மேலே வந்திருக்கிறான். மேலே போக முடியலை, கீழே வந்துட்டான். மேலே போக முடியலை, கீழே போயிட்டான். மேலே போகல, கீழே இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் போகல, கீழே வந்துட்டான். எங்கே வந்துட்டான்? எங்கே ஆரம்பித்தானோ அதுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டான். அதுக்கப்புறம் மேலே போய் இன்னொரு தடவை கீழே, இன்னொரு தடவை கீழே. இல்லை, இந்த தடவை கீழே வரமாட்டுறான். வராமல் மேலே போகிறான். எதை கட் பண்ண? இதை கட் பண்ண. கட் பண்ணால் மேலே போயிடுவான். கட் பண்ணிட்டான், மேலே போயிட்டான். அப்போ திரும்ப கூட எங்கே வந்திருக்கான்? அதே இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். தெரியுதா? இங்கே எப்படி ரிஜெக்ட் ஆனானோ அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகிருக்கான். சப்போர்ட்டை உடலை. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே அன்னைக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் போயிரு. ஸோ தொடர்ச்சியாக இதுதான், இதைத்தான் பார்த்து ட்ரேட் பண்ணணும். நீங்கள் 5 மினிட்ஸோட 1 ஹவர் போயிட்டீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பார்க்கறது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்கில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஃபெடரல் பேங்க் வந்து மேலே போயிட்டே இருக்கிறேன்னு தெரியுது. இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லணுன்னா நீங்கள் சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். என்னது? கட் பண்ண மாட்டான். ஓகே, சூப்பர். இங்கே வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஹை பண்ணிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருந்தது. கட் பண்ணக்கூடாது. ஹை பண்ண முடியாமல் கீழே வந்தான், வீக்காக இருந்தான், கீழே வந்துட்டான். ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடம் வந்தாலே பை பண்ணுறாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது? இந்த இடம் வந்துட்டு மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்தே இப்படி கீழே திரும்ப வந்திருந்தான் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி வீக்காக இருக்கிறான், கீழே போவான்னு அர்த்தம். வாய்ப்பு அதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் என்ன நடந்துருக்குது? இந்த இடத்துக்கு வந்தோடனே மேலே மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு போயிட்டான். திரும்பவும் கூட கீழே அதே இடத்துக்கு வந்துட்டு மேலே போகும்போது அந்த ரேஞ்சுக்கும் மேலே போயிட்டான். அந்த ரேஞ்சுக்கும் மேலே, அந்த ரேஞ்சுக்கு மேலே. கீழே வரும்போது லோக்கு வரமாட்டான் பாருங்கள். அடுத்து ஈக்குவல் லோவிலேருந்து மேலே போயிட்டாங்க. மேலே போனவன் மேலே தான் போக போகிறான் அப்படின்னா
அந்த ரேஞ்சுக்கே வராமல் மேலே போயிட்டான், அந்த ரேஞ்சுக்கே வராமல் மேலே போகிறான், அந்த ரேஞ்சுக்கு வராமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த மாதிரி வந்து மேலே போக முடியாமல் திணறானோ, கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணுறானோ, அதுலேருந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக இப்படி கீழே வந்துட்டான், மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போகும்போது என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணி புது லோ வச்சுருந்துருக்கணும். இங்கே அது நடக்கலை, இம்மிடியேட்டாக மேலே போயிட்டான். திரும்பவும் ட்ரை பண்ணுறான், மறுபடியும் இங்கேருந்து இம்மிடியேட்டாக மேலே போய் ஹை பண்ணிட்டான்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ அவன் இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். தொடர்ச்சியாக மேலே போய்கிட்டே இருக்கு. ஒரு தேக்கம் இந்த இடத்துல வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அந்த தேக்கத்துக்கு அப்புறமா வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போகிறான், புதுசாக ஹை பண்ணுறான். இஸ் ஜஸ்ட் கோயிங் அப், அவ்வளோதான். 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச ஒரு விஷயம், 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்ல லீடு கொடுப்பான். எப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சானா, இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டான். என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து லோ வந்து வச்சுட்டு கீழே போகக்கூடாது. தொடர்ச்சியாக ஃபாலோ ஆச்சு, ஒரு சின்ன பை, அப்புறம் கொஞ்சம் நல்லாவே கம்பேரிட்டிவ்லி நல்ல பை, அப்புறம் என்னாச்சு, இந்த லெவல்லேருந்தே அப்படியே கொஞ்சமாக மேலே போய் இந்த லெவலை ஃபஸ்ட்டு கட் பண்ணான். எப்படி கட் பண்ணான், வால்யூமோட கட் பண்ணான். எங்கே போனான், இங்கேயே போயிட்டான். அடுத்து ஹை பண்ணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிது. ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கான், அப்படியே மேலே தான் போயிருக்கு. தொடர்ச்சியாக மேலே போய் இப்போ வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்கான். என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணானா மேலே போவான், இல்லைனா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து இன்னொரு புது லோ வைப்பான். இங்கே எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், இந்த இடத்த கட் பண்ணோன்னே என்ன பண்ணியிருக்கான், மேலே போக முடியாமல் கீழே வரவும் புது லோ வச்சானா, மறுபடியும் மேலே போகாமல் கீழே புது லோ வச்சானா, இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் அடுத்த புது லோ, இந்த லோக்கே வந்துடுவான். அடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வரும்போது அந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல், இல்லைனா இந்த கொஞ்சமாக பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சு மேலே போய் இதே ஹைக்கு போயிட்டு அப்படியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃபெடரல் பேங்க்கில் வந்து தெரியுது. அன்லெஸ் அன்டில் இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணுறவங்க எப்போவுமே இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எப்படி கோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுதா, கோடு போட்டோன்னே உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான், அது பர்ஃபெக்டாக தெரியுது. இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போகிறான், அதுவும் நல்லா தெரியுது. எதுக்கு தான்னா வந்து வாய்ப்பு இல்லைன்னு தோணுது உங்களுக்கு. இந்த லெவலை என்ன பண்ணாலும் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணானா அடுத்த தடவை வந்து இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெடரல் பேங்க்கு. அடுத்து வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் தொடர்ச்சியாக ஃபாலோ ஆகுது ப்ரைஸ். ஸோ ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா, ஒரு கண்டினியூஸாக 2-3 வருஷம் அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வருது. இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுது. இன்னும் கூட அவன் வந்து கீழே தான் போயிட்டே இருந்தான். ஸோ தொடர்ச்சியாக கீழே போயிட்டு இருந்த ப்ரைஸு இப்போ தான் வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், புது லோ வந்து வைக்காமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறான். நல்ல ஒரு சிக்னல், பை ஆகி போகிறதுக்கான சிக்னல் இது. செல்லாகி கீழே வரும்போது என்ன பண்ணுவான், ஹைக்கு போக மாட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமல் என்ன பண்ணுவான், அப்படியே கீழே போய்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து லோவை கட் பண்ணாமல் மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன எதிர்பார்க்கலாம், இன்னொரு தூரம் மேலே போய் இங்கே ஒரு புது ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு. இமிடியேட்டாக போயிடுவானா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்துட்டு கன்சல்டேட் பண்ணிட்டு கூட போவான். ஆக மொத்தம் வந்து ட்ரெண்டை மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறான், அப் ட்ரெண்டில் வந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக வந்தான். அதுலேருந்து பை ஆக ஆரம்பித்த ப்ரைஸு அந்த லெவல்ஸை வந்து கட் பண்ண மாட்டான், தெரியுதா, அவனோட போயிட்டே இருக்கிறானா. ஸோ திரும்ப வரும்போது அவன் இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. கீழே வரும்போது இவனும் அதே இடத்துல ஃபெடரல் பேங்க் எப்படி நிற்கிறானோ அதே மாதிரி நிற்கிறான். நல்லா பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆனாலும் இந்த இடத்த கட் பண்ணால் தான், இல்லைன்னா கீழே தான் வரும். ஸோ மொத்தம் டேயில் பார்க்கும்போது உங்களுக்கு
பைக்கான வாய்ப்பு நல்லாவே வந்து தெரியுது. ப்ரீவியஸ் லோக்கு வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். ஸோ பை. சன் டிவி அழகாக ப்ராப்பராக வந்திருக்கான் பாருங்க. மேலேருந்து வந்து உங்களுக்கு இப்படி மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு இந்த ஹைக்கு போகலை, எனர்ஜெட்டிக்காக மேலே வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் எட்டி பார்க்குற மாதிரி பார்த்து மொத்தமாக கீழே விழுந்திருக்கான் பொத்துன்னு. என்ன பண்ணிகிட்டே இருக்குது ப்ரைஸு, இந்த லெவலில் கட் பண்ணவே கூடாது, கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு கீழே வர்றவன் தொடர்ச்சியாக இந்த இடத்துல ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் செல் ஆகிருக்குது, பையிங் ஆக்டிவிட்டி, செகண்ட் அட்டம்ப்ட்டு மேலே போயிருக்குதான். கீழே வரும்போது வந்து ஏதோ வால்யூமோடு ஓப்பன் ஆனதுனால இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக வந்து போயிருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கிறான், இங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கிறான். இப்போ மறுபடியும் வந்து மேலேக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு லெவலுக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா, வந்தவனா மறுபடியும் வந்து மேலே போகிறான். என்ன பண்ணுறான், இந்த லெவலை வந்து விடமாட்டான், விடாமல் வந்து மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்து காமிச்சிருக்கான். இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே இப்படியே தினம் வந்து ஐயரை பண்ணிவிட்டு எங்கே வரைக்கும் போகணும், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான்ல அதுக்கு மேலே போயிருக்கான்ல அதுக்கு மேலே போயிடுவோம். அது இந்த லெவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த லெவலாக இருக்கலாம், அங்கேருந்து திரும்ப வந்து விடுவான். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹை பண்ணால், அடுத்து ஒரு ஹை பண்ணால், அடுத்து ஒரு ஹை பண்ணால், அதுக்கப்புறம் தான் விழுந்தான். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரிவர்சலு சரியான இடத்துல இருக்குது ப்ரைஸு. இது லோயர் லோ பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போனான்னா மேலே நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. நல்லா ஃபால் ஆச்சு, ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகிருக்கிறான். இந்த லோ வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா, இவ்வளோ தான் போனான், இவ்வளோ தான் போனான். கீழே வர முடியாமல் மேலே போனான், மேலே பிரேக் ஆகி மேலே போயிட்டான். மேலே போக முடியாமல் அடுத்து கீழே வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். கீழே நல்லா வந்துருக்குது. இப்போது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள், பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி ட்ரேட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சன் டிவி. இது என்னது, ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ். தொடர்ச்சியாக கீழே போகிறோம். சும்மா அப்படி பார்த்தோன்னே தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் எப்படி சார்ட்டை பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்து ஐடியாவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா இது ட்ரேடிங் வந்து இவ்வளோ தானா, என்ன மேலே ஏறி போகிறான் கீழே இறங்கி வரான், இவ்வளோதான் ட்ரேடிங்கா, இதைத்தான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணணும். லோவை கட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதாங்க. மேலே போகிறானா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டாங்க. எப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோன்னா அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்து வந்து அவன் ட்ரெண்டை மாற்றி கீழே போகிறான்னு அர்த்தம். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். இப்போ என்ன நடக்குது, ஆல்மோஸ்ட் வந்துட்டான். நல்லா கீழே வராமல் இப்படி ஆல்மோஸ்ட் வந்துட்டான். இதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு இந்த லோவை கட் பண்ணாமல் இப்படி மேலே வர போகிறான். திரும்ப இங்கே என்ன நடந்தது, அதே ஃபார்மேட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ், சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெப்போ சர்வீஸ் லிமிடெட். தொடர்ச்சியாக மேலே போகும்போது மேலே போய் பிடிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. கரெக்ஷன் வரும்போது தான் பிடிக்க பார்க்கணும். கரெக்ஷன் வரும்போது தான் பிடிக்கணும். அதுவும் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கரெக்ஷன் வந்ததுனா தான் அது வந்து வேலை செய்யும். தொடர்ச்சியாக மேலே போகிறான். எங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து மேலே போகிறோம். கிட்டத்தட்ட 700 800 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மேலே போய் இப்போ வந்து எங்கே இருக்கிறான், 1900 இருக்கான். 1000 புள்ளி மேலே போயிருக்கான் 1.5 வருஷத்தில். என்ன பண்ணிடுறான், பர்ஃபெக்ஷன். கோடு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். லெவல்ஸுக்கு வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும், ஆனால் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்திருப்பான், ஆனால் அந்த லெவலுக்கு கீழே வரவே மாட்டான்.
இப்படி இருந்தானா என்ன அர்த்தம்? கீழே இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சானா தான் மேலே வர முடியாமல் கீழே போவான். ஓகேங்களா? இது வந்து கீழே கட் பண்ண முடியலனா தான் இப்படி வந்து வரும். இல்லைன்னா வராது, மேலே தான் போவான், ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவான். இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும்போது கூட உள்ளுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோவை கட் பண்ணாமல் எப்படி வந்து மேலே இது வரைக்கும் போயிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு மேலே போயிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே. அடுத்த தடவை என்ன பண்ணான், ஒரே இடத்த 1000 முறை வந்து தட்டிக்கிட்டே இருந்தானே என்ன அர்த்தம்? கதவை திறக்கவும். தட்டுறான், கதவை திறங்கடா. அவ்வளோதான், திறக்கலன்னா உடச்சிருவோம், உடச்சிட்டு மேலே போயிடுவோம். எப்படி போயிருக்கிறோம்? இந்த மாதிரி புல் பேக் வந்து 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 போயிடும். சின்ன லெவலில் டேயில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இப்படி 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 ஸ்விங் ஆகிறது பர்ஃபெக்டாக தெரியும். தெரியுதா? என்ன இருக்குண்ணா, மேலே போய் புல் பேக், மேலே போய் புல் பேக், மேலே போய் புல் பேக், மேலே போய் புல். என்ன கஷ்டம்? குழப்பம்தான். பை பண்ணால் செல்லாது, செல் பண்ணால் பை பண்ணுது. இது எப்படி? இது மேலேயே போயிட்டே இருக்க, பை பண்ணலாமா இது? இல்லவே இல்லை. புல் பேக் வரணும். புல் பேக் வராமல் இதை பை பண்ணிங்கன்னா சிக்கல் தான். வேணா இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது, போகுது அப்படின்னு நான் பை பண்ணால் மேலே போயிடுச்சுன்னு நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படின்னு. இது சரியான ட்ரேடிங் முறை இல்லை. நல்லா மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கரெக்ஷன் வரும். இந்த இடத்துல வரலன்னா இந்த இடத்துல வரும், அங்கேயும் வரலன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய் கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து எடுக்கணும். சில கரெக்ஷன்லாம் என்ன ஆகும், பிரேக் அவுட் ஆனால் பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் ரேஞ்சுக்கே வந்துட்டு கூட போகும், சொல்ல முடியாது. அப்போ எந்த மாதிரி இடத்துல வந்து பை பண்ணலாம்? இந்த மாதிரி இடத்துல தைரியம் வேணும் பை பண்ணுறதுக்கு. பெரிய பியரிஷ்னஸோட வருது ப்ரைஸு, ஆனால் நம்மளுக்கு என்ன லெவல் தான் முக்கியம். இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த கேண்டில் ரொம்ப முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு இந்த கேண்டில் ரொம்ப முக்கியம். செல்லர்ஸே இல்லை பாருங்கள். இங்கே வரும்போது செல்லர்ஸ் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக செல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே, அப்படியே கீழே. இதை விட எல்லாத்த விட இது ரொம்ப வந்து பயங்கரமாக வேகமாக தூரமாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை, செல்லர்ஸே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற செல்லர்ஸும் சேர்ந்து பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. எங்கேருந்து? 1650லேருந்து 1960 வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் போயிடுச்சு. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார இருந்த மார்க்கெட்டு பிரேக் ஆனோன்னா பறந்துருச்சு, பறந்துட்டான். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் தான் இருந்தது. சிடிஎஸ்எல் வந்து அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன், சின்ன கன்சல்டேஷன், மினியேச்சர் வெர்ஷன். இங்கே நடந்ததுக்கான ஒரு மினியேச்சர் வெர்ஷன் பார்த்தா இது. அதுக்கப்புறம் இதே மாதிரி பெருசாக இங்கே நடந்தது. அதுக்கு முன்னாடியும் அதான் நடந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக சில நேரங்களில் உங்களுக்கான சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து ஒரே கேண்டலில் வந்து மேலே போய்ட்டுரும். இங்கே வரும்போது வேகமாக கீழே கொண்டு போனாங்க, இங்கே வரும்போது வேகமாக கீழே கொண்டு போனாங்க, இங்கேயும் வேகமாக தூரமாக கரெக்டாக அந்த லெவலுக்கே கொண்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? செல்லர்ஸே இல்லை. லைட்டாக செல் ஆகிருக்குது, உடனே பையிங்கில் புல்லிஷில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறான். என்னாச்சு? இந்த இடத்த கட் பண்ணி வேகமாக தூரமாக போயிட்டானா? இப்போ இங்கேயும் வந்து அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்த கட் பண்ணியிருக்கிறான், வேகமாக தூரமாக போயிட்டான். அப்போது திரும்ப இந்த ஸ்டாக் என்ன பண்ணுது? கன்சால்டேட் பண்ணி பிரேக் பண்ணுது. அப்போது அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கன்சால்டேஷன்லேயே பெரும் பணத்தை வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சிடலாம். இந்த கன்சால்டேஷன் முடிஞ்சோன்னா பிரேக்கும் ஆகுது, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. சிடிஎஸ்எல், ஹேவல்ஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்டினியூஸ் ட்ரெண்டில் வந்து இருந்தது. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ தொடர்ச்சியாக இங்கேருந்து வந்து மேலே வந்து போயிட்டே இருந்தது. இந்த இடத்த கட் பண்ணவே முடியாமல் இருந்தது. கட் பண்ணி மேலே போனால் அந்த ஹையை தக்க வச்சுக்க முடியல ஹேவல்ஸில். என்னாச்சு? 2000 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருந்தான். 2000 பிரேக் பண்ணி மேலேயும் போனான். 2100 போனோன்னே அதுக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை,
கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தது, ஹையர் ஹை பண்ணது, இப்போ மறுபடியும் வந்து மேலே. அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது? இப்போ லோ பண்ணிக்கிட்டே வந்தான், தொடர்ச்சியாக லோ பண்ணான், அப்புறம் இங்கே பார்த்தோன்னா லோ பண்ணலை, என்ன ஆச்சு? இங்கே நின்றுட்டான். என்னடா இங்கே நின்றுட்ட அப்படின்னு பார்த்தோன்னா ஹை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கிருந்தே மேலே போக ஆரம்பிச்சிருக்கானா, அடுத்தடுத்து வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஹேவல்ஸில். ஸோ தொடர்ச்சியாக இங்கெல்லாம் வந்து எப்படி வந்து மேலே போனானோ அந்த மாதிரி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்குது ஹேவல்ஸ். டாடா ஸ்டீல் ட்ரெண்டாவது பிரேக் ஆகி மேலே போச்சு, ட்ரெண்டாச்சு பிரேக் ஆகிட்டு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறான், தெரியுதா? அடுத்து எங்கே வரைக்கும் போகணும்? இங்கே போகணும். அடுத்து மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன். எப்படி இந்த ஹையை கட் பண்ணாமல் எப்படி வந்து வந்ததோ ப்ரைஸு, திரும்ப வரும்போது கூட அந்த லெவலுக்கு வந்து வராமல் ஹையை கட் பண்ணாமல் எப்படி வந்து புது லோவாக வச்சுக்கிட்டே வந்ததோ அந்த மாதிரி இப்போ புது ஹையாக வச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா நேரங்கள்லையும் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஐ வைக்குமானா இந்த மாதிரி கூட நடக்கும். தொடர்ச்சியாக ஐ தான் வச்சுருக்குது, ஆனால் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது, கன்சால்டேஷன். அப்புறம் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போயிருக்குது? ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போச்சு, அங்கேருந்து தான் விழுந்தான். மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கூட விழுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, சொல்ல முடியாது. ஸோ அவன் லோ கீழே ட்ரெண்ட் ஆகிட்டு வரானா, புதுசாக லோ வைக்கிறானா இல்லையா, செல்லர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்லா செல்லாக போயிருக்கானா, தூரமாக வேகமாக போயிருக்கானா, அங்கேருந்து அப்படியே நின்று மேலே போயிட்டானா, தூரமாக வேகமாக போயிருக்கானா, அங்கேருந்து அப்படியே நின்று அப்படியே மேலே போகிறானா. ஸோ எல்லாத்தையுமே கவனிக்கணும். கவனித்து தான் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுக்க முடியும். அப்போது இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே, கட் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் என்ன, அது தொடர்ச்சியாக மேலே போச்சு. வீக்லியில் மட்டும் எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து மாறுதல் வந்து இருக்காதுங்க. அதை வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றுறதுனால உங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஹையர் ஹை பண்ணனா ஹையர் ஹை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ லோயர் லோ பண்ணானா என்ன பண்ணுவான்? அடுத்து இந்த லெவலை கட் பண்ணுற வரைக்குமே இது வந்து ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கீழே தான். இதை கட் பண்ணோம், ஏன் கீழே வந்து மேலே இப்படி வந்துருக்கிறான், கீழே வந்து புது லோ வச்சுட்டு மேலே இப்போ வந்துகிட்டு இருக்கிறான், திரும்பவும் கூட கீழே வந்து புது லோ வச்சுட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இந்த ஹைஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறானோ டாடா ஸ்டீலு, அப்போ தான் மறுபடியும் ட்ரெண்டு மாதிரி மேலே போகும். அது வரைக்கும் ட்ரெண்டு இப்படி தான் இருக்கும். வீக்லியில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், டெய்லியில் பார்க்கும்போது பை மாதிரி தெரியும், 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா செல்லு மாதிரி இருக்கும். சொல்லலை, செல்லு மாதிரி இருக்கும்னு. ஐயா கட் பண்ண மாட்டான். ஸோ நான் டெய்லியில் பார்த்துட்டு பை ட்ரெண்டு நான் இப்படி போனேன், இது போய் பை எடுத்தால் இப்படி போகுது அப்படி போகுது, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து எடுக்கணும். இதே 5 மினிட்ஸில் போய் பாருங்கள், அங்கே வேறு மாதிரி இருக்கும். பையில் நல்லா போகுது, இப்போ தான் 1 ஹவரில் பார்த்தீங்க கீழே போகிற மாதிரி காமிச்சது. 5 மினிட்ஸில் என்ன காட்டுது? நல்லா மேலே போகிறோம். என்ன பண்ணியிருக்கான்? நல்லா ஃபால் ஆகிருக்கான், பெரிய ஃபால். எதுக்கப்புறமா? இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா ஹை பண்ணியிருக்கான், அடுத்து கீழே விழுந்துட்டான். பையிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு கூட கிட்டத்தட்ட வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துலேருந்து அப்படியே பிக்கப் ஆச்சு, அப்படியே மேலே வந்துருக்கான், ஹையர் ஹை பண்ணிட்டே போயிட்டான். லோவை கட் பண்ணவே இல்லை. எங்கேருந்து நடந்துருக்குது? 145லேருந்து 150 வரைக்கும் போயிருக்கான், 5 புள்ளி மேலே இருக்கு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆயிருக்கு. சரிங்களா? தொடர்ச்சியாக வந்து இதை நீங்கள் பார்த்து பயிற்சி எடுத்து பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு அருமையாக வந்து பண்ணலாம். ஆனால் அவசரப்பட்டு எடுத்த உடனே நான் வந்து ட்ரேட் பண்ணி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா, கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பெரிய ஃபால் ஆச்சு, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான், இங்கிருந்து வந்து என்ன பண்ணிடுறான்,
அப்படியே ஹையரை பண்ணிட்டே போகிறான். லோவை கட் பண்ணவே மாட்டான், எக்காரணத்தவனும் கட் பண்ண மாட்டான். அவன் மேலே போகிற வரைக்குமே கட்டிங்கு வாய்ப்பே இல்லை. இப்போ கூட என்ன நடந்துருக்குது, இது வரைக்கும் வந்துட்டான். ஆனால் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டு இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் சிக்கல். இப்போ கீழே வந்து இந்த லெவலில் இருந்தே மறுபடியும் வந்து மேலே போய் ஒருவேளை இந்த ஹையை இது கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திரும்ப வந்து பிக்கப் ஆயிரும் மறுபடியும் மேலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்து பண்ணுங்கள். கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்ன நடந்துட்டு இருக்குது, டெய்லியில் போய் தான் பார்க்கணும் போல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம். இப்போ தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஹையர் ஹை பண்ணிட்டு போகுது. அப்படின்னால என்ன அர்த்தம், ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது, மேலே தான் போகுது ப்ரைஸ். தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆச்சு, கன்சால்டேஷன்லேருந்து பிரேக் ஆகி நல்லா வந்து மேலே போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட். ஏன் அப்படி சொல்கிறோம், ப்ரீவியஸெல்லாம் வந்து நல்லா வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போன மார்க்கெட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ பொறுமையாக இன்டர்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே வந்து கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வருது, தொடர்ச்சியாகவும் வந்துட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து ப்ரீவியஸ் லோவுக்கு ஒரு லோ வந்து கீழே வைக்காமல் இப்படி வந்துட்டு இப்படி லோ வைக்க முடியாமல் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். இது வந்து சான்ஸ் எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் சான்ஸ் எடுத்து தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக கீழே வந்துட்டான், இன்னும் கீழே போவானா, ஒரே இடத்துல நிற்கிறான், சரி ஓகே பையர்ஸு நிறைய பேர் வருவாங்க போல், பை பண்ணால் வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி தான் சான்ஸ் தான். நல்லா மேலே போனதுக்கப்புறம் இங்கே போய் பை பண்ணுறேன் அப்படின்லாம் பை பண்ணிங்கன்னு என்ன ஆகும், கொஞ்சமாக மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து விழ ஆரம்பிச்சிரு. இப்போ நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டை என்ன பண்ணுவீங்க, நல்லா கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அங்கே உங்களுக்கான வாய்ப்பு எதுனா கிடைக்குதான்னு பார்த்து அதுலேருந்து என்ட்ராக பார்ப்பீங்க. எம்ஆர்எஃப்பில் என்ன வந்து நடந்துகிட்டு இருக்குது, நல்ல ஒரு 60,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுங்க. 60,000மா இன்னும் கூட கீழே வந்து உங்களுக்கு ஓகே 50,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. அந்த கொரோனா அப்போ எம்ஆர்எஃப்பை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா, எங்கே தாண்டா வர்றேன் நீ பார்த்துருவோம் அப்படின்னு. 50,000 வந்து எங்கே போச்சு, 1.5 லட்சத்துக்கு போயிடுச்சு, டபுள் மடங்கு அதிகமாகச்சு. இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. சும்மா ஒரு ரெக்கமெண்டேஷனாக வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு வேளை கீழேருந்தே பை பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேரலல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த ரேஞ்சு அப்போ இந்த ரேஞ்சு இங்கே வரும்போது வந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து கீழே. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா இவன் 2 லட்சத்துக்கும் போனாலும் போவான் போல். இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பிரேக் ஆக தான் போகுது. பிரேக் ஆகும்போது இன்னும் கூட நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த எம்ஆர்எஃப். இதான் லெவல் இப்போதைக்கு. மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதே லெவல்லேருந்து மறுபடியும் மேலே போனான் அப்படின்னா அந்த தடவை ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுவான். புரியுதுங்களா, ஒரு மேலேருந்து கீழே வந்து மேலே போயிருக்குது, கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்தபோது இந்த இடத்த பிரேக் பண்ணல அப்படின்னா, பிரேக் பண்ணாமல் மேலே போனாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே நல்லா போயிடுவான். டார்கெட்டு அதுக்கு மேலே இன்னும் வந்து நல்லா 2 lakhsக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது போல் எம்ஆர்எஃப். நீங்கள் பேட்ரி கார் கண்டுபிடிங்க, எதையோ கண்டுபிடிங்க, டயரில் தானே ஓட்டி ஆகணும் அப்படி சொல்லுவாங்க போல். டயர் இல்லாமல் எப்படி ஓட்டுவீங்க, அதனால் அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. மேலே கீழே போயிட்டு மறுபடியும் பிரேக் ஆகி நல்ல இந்த பேரலல் சேனலை பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி நல்ல ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடந்துட்டுன்னு. இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டில் போகுது மார்க்கெட். நல்ல ஒரு ஃபால் ஆன மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகும்போது வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது, ரெக்கவர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ச்சியாக கீழே வந்தது. இந்த பேரல் சேனலோடைய பாட்டம்க்கு வந்து நின்னாச்சு, அப்படியே நின்றுட்டு இப்போ என்ன பண்ணுறான், இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி நல்லா ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன புல் பேக் வரலாம், இல்லைனா புல் பேக் இது ஒரு புல் பேக் கணக்கு தான். மறுபடியும் வந்து பை ஆகி போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார, இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து விழுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை தொட்டோனையும் விழலாம். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து போய் டச் பண்ணுச்சு, இந்த தடவை டச் பண்ணாலும் விழுந்துட்டான்.
ரொம்ப நாளாக கன்சால்டேட் பண்ணிட்டே இருந்தான். ஒரு 3-4 மாதமாக கன்சால்டேஷன் நடந்தது. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து பிரேக் ஆகி கீழே வந்து விழுந்துருச்சு. இன்னும் கூட இதை நீங்கள் நல்லா க்ளோஸாக வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே தான் பார்ப்போம், ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு. அப்போ மேலே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இங்கே போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து விழுந்தது. இது பிரேக் ஆகி மேலே போச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்கணும், இதை பிரேக் பண்ணி மேலே போகணும், போனால் தான் போவோம். ஆனால் போகலை. இந்த இடத்துல இருந்தே வந்து அப்படியே வந்து கீழே வந்துச்சு. இந்த புல்லிஷ் கேண்டில் இவன் இந்த பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுச்சு. என்கல்ஃப் பண்ணதுலேருந்தே அப்படியே கீழே வந்தான். இந்த லெவலில் இந்த தடவை பிரேக் பண்ணி பொறுமையாக வந்து கீழே வந்துருச்சு ப்ரைஸ். முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சு. ஏற்கனவே எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்தானோ அந்த லெவலுக்கே ப்ரைஸ் வந்து வந்திருக்குது. இதையும் பிரேக் பண்ணி கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துலேருந்து விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ கீழே வந்ததுன்னா மறுபடியும் ஒரு நல்ல பையிங் சான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எம்ஆர்எஃப், டிக்சன், இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்து அவர் கேட்டிருந்தவர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 2500 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கு, 18,000க்கு போயிருக்கு. எவ்வளோ நாளில், 2 வருஷத்தில். சில ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கண்ணா பின்னான வந்து போயிருக்கு. 2500 எங்கே இருக்குது, 18,000 எங்கே இருக்குது, 16,000 புள்ளி 2 வருஷத்தில் மேலே போயிருக்குது ப்ரைஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ், டெக்னோ இந்தியா லிமிடெட். தொடர்ச்சியாக இது வந்து இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே வந்து அப் ட்ரெண்டு தான் போயிட்டு இருக்கு. 2 வருஷமாக அப் ட்ரெண்ட் போகிறான். ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே மாட்டான். இவன் கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை போல அவனு. ஒரே இடத்துல நிற்கிது ப்ரைஸு, என்ன பண்ணுறான், பிரேக் ஆகி மேலே தான் போகிறான். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாத வரைக்கும் அவன் மேலே தான் போவான். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. ஆனால் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அப்படின்னா மறுபடியும் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே தான் போகிறான். ஒரு இடத்துல நிற்கிறான்னா பிரேக் பண்ணி மேலே தான் போகிறான். கண்டினியூஸாக மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக்கில், இந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பை பண்ணக்கூடிய அந்த இடத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு ப்ரைஸ். ஸோ இப்போ இதுக்கப்புறமா வந்து அதை போய் பிடிக்கிறதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். கடைசியாக 2023 வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது. மொத்தமாக ஃபாலோ ஆகிற மாதிரி காமிச்சான். ஆனால் இந்த லெவலை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து அந்த மேட்னஸ் வந்து ஆரம்பிச்சிது. மேட்னஸ்ன்னு தான் சொல்லணும். இது அந்த 2023 ஜூன் மாதத்தில் ஆரம்பித்தான் 3000. அதுலேருந்து வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான், 18,000 போய் நிற்கிறான் இப்போ ப்ரைஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கொரோனா வர்ற டைம்லலாம் என்னாச்சு, 500 600 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 600 6000 போயிட்டு தான் கீழே விழுந்தான். இவ்வளோ தூரம் 3000 சார் 2500. அப்போ இந்த 2500 எங்கே போயிருக்கான், 18,000 போயிருக்கான். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தா கூட வந்து இதை பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு ப்ரைஸு. கீழேயே யாராவது பை பண்ணி வச்சிங்கன்னா கம்முன்னு வச்சுக்க வேண்டியதான் இது. ஏன்னா அடுத்த லோ வந்து எப்போ கட் பண்ணுறானோ, ப்ரீவியஸாக இருக்கிற லோவை வந்து எப்போ கட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ நடக்குதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஹோல்ட் பண்ணலாம். அதில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேஃப்டியாக வச்சுங்க, பத்திரமா அது பாட்டுக்கு இருண்டு போகுது. ஆனால் ஸ்டாக்ஸை அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கன்சல்டேஷன் ரேஞ்சு இல்லைனா வந்து லோயர் லோ பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிடுங்க. என்ஜாய் தான். ஏன்னா 2500 18,000. சரி, ஓகே. கரூர் வைஸ்யா பேங்க்கில் தொடர்ச்சியாக வந்து அப் ட்ரெண்டில் தான் போகுது ப்ரைஸ். இதில் சும்மா இதை வந்து இதுக்கப்புறமா கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில, ஒரு மணி நேரம் போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனலைஸ் பண்ணி, வாய்ப்பு இருந்ததுன்னா ட்விட்டரில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா, அதாவது எக்ஸ் வலைதளத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அனலைசிஸை இதில் வந்து கொடுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரே விஷயந்தான். இந்த ஒரே விஷயத்தை திரும்ப 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 வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து நல்லா உங்களுக்கு மனசில் வந்து பதியும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
என்ன நடந்துட்டு இருக்குது? கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட். இதை நீங்கள் கஷ்டப்பட்டு 1 ஹவர்லேயும் 5 மினிட்ஸ்லையும் போய் இதை நான் ட்ரேட் பண்ணுறேன்னு எதனாச்சும் ஒரு ட்ரேடு எடுக்க போயிட்டு, ஒரு வேளை நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க. அதாவது இப்படி வச்சுப்போம். நீங்கள் டெய்லியில் போய் பார்க்குறீங்க. டெய்லியில் பார்த்தா அடேங்கப்பா! என்ன இது இவன் ஒரு 5 வருஷமாக மேலே தான் போயிட்டு இருக்கானே, கரூர் வைஸ்யா நல்ல பேங்க் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பை ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. கண்ணை மூடிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பை ட்ரேடை வந்து எடுத்துடுறீங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரெண்டு இந்த தேதியில் நீங்கள் இந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோன்னா பை பண்ணிடுறீங்க. பை பண்ணோன்னா கீழே தான் வந்துருக்கணும். தொடர்ச்சியாக கீழே வந்துருக்கணும். நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து திரும்ப அங்கே தான். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டு அப்பில் இருக்கிறதுனால அவன் கண்டிப்பாக வந்து மேலே வந்துடும். பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஸ்டாக்காக வாங்குங்கன்னு அது தான் சொல்லுவோம். நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துறீங்க, 6 மாதம் பயிற்சி எடுத்துறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாமா? நோ, வேண்டே. ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் எடுங்க. ட்ரேடு எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். என்ன நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும். அதுதான் புரிய வைக்கும் உங்களை. இப்போ என்ன ஆயிருக்கும், நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தா கூட திரும்ப கூட நீங்கள் இந்த ரேஞ்சு ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்ப்பீங்க. ஒரு பெரிய ஃபால் ஆயிடுது. ஃபால் ஆனோன்னா பையிங் ஆக்டிவிட்டிலேருந்து என்னாச்சு, ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மேலே போயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், செல் ஆகிருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரும். ஏன் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம், ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, கச்ச 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 கச்சன்னு மேலே வரைக்கும் போனான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் ஹையை தாண்டலை. தாண்டாமல் கீழே வர்றதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னொரு லோ வந்து வச்சான் அப்படின்னா இந்த லோ வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஒன்ஸ் இந்த லோ வைக்காமல் இப்படி திரும்பிச்சு மார்க்கெட் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா திரும்ப வந்து இட் மைட் கோ. தொடர்ந்து எவ்வளோ நாளாக வந்து மேலே போயிட்டு இருக்கலாம். 2022 ஆரம்பித்தான் ஜூன் மாதம், அங்கேருந்து மேலே போகிறோம். இது என்ன இடம், 39 ரூபா 40 ரூபா கரூர் வைஸ்யா பேங்க். இப்போ எங்கே இருக்குது, 240 ரூபாவில் இருக்குது. 200 புள்ளி மேலே போயிருக்கு. எத்தனை வருஷம், 3 வருஷம். 2022, 23, 24, 25 நம்ம போயிட்டோம். போகிறோம் இன்னும் 10 நாளில். கரூர் வைஸ்யா பேங்க்கு ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது, கம்ப்ளீட்டாக அந்த மேலே போயிட்டு இருக்குது. ரொம்ப பொறுமையாக போகுது. 3 வருஷமாக 200 ரூபா ஏறிடுது, ஆனால் ஏறி இருக்கு. ஜேகே பேப்பர் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புஷ் பண்ணலாம் மார்க்கெட்டு. நல்ல வேகமாக மேலே போச்சு. ஆனால் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியாமல் 650 அப்படிங்கிற ரேஞ்சு தக்க வச்சுக்க முடியாமல் கீழே வந்துட்டு இருக்குது. கீழே எப்படி வருது உங்களுக்கு, ப்ரீவியஸ் ஹையை போய் ரீச் பண்ண முடியாமல் வருது. லோ வைக்கிற வரைக்கும் அவன் அடுத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதே லெவலில் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போயிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு அப்புறமா மேலே போவானா. ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது. எது ஹையர் ஹை, இதுதான் ஹையே, அடுத்த ஹை இங்கே தான் வந்துருக்கிறான். ஒருவேளை கீழே போய் இன்னொரு லோ வச்சான் அப்படின்னா அங்கிருந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் வந்துட்டு எங்கே வரைக்கும் வரோம், இன்னொரு ஹை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு, மேலே வரைக்கும் வருவான். அப்போ கீழே வந்தோன்னா இதை பயன்படுத்திக்கிட்டு மேலே மறுபடியும் வந்து வரும்போது வந்து கொஞ்சமாக மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியும் வந்து அந்த மாதிரி சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்ச்சியாக மேலே தான் போயிருக்கு ப்ரைஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்கேருந்து 2020 60 ரூபா இருந்தது, எங்கே போயிருக்குது, 600க்கு போயிருக்குது. எத்தனை வருஷம், 4 வருஷம். டெய்லியில் இது வீக்லிலேருந்து டெய்லிக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஹை அடுத்து வந்து அந்த இடத்துக்கு போக முடியல அவனால். மறுபடியும் ட்ரை பண்ணுறான். இந்த இடத்தையே வந்து அவனால் கட் பண்ண முடியல. அப்போது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி நின்று மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் போகலை. திரும்ப கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். இந்த தடவையும் வந்து முயற்சி வந்து தோல்வி தான். அப்போ கீழே இப்படி வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி போனான்னா வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். மறுபடியும் வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்.
ஆனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மாத கணக்கில் ஆகும். 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். பொறுமையாக தான் ஏறும். டிசிஎஸ் கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட். இப்போதைக்கு சொல்கிறேன். என்ன நடந்துகிட்டு இருக்குது? ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் எப்படி போகுது? வேகமாக போச்சு. எந்த இடத்துல? ஒரு நல்ல டவுன் ஆனதுக்கப்புறமா பையர்ஸ் உள்ளே வர்றாங்க பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது நல்ல வால்யூமோட வேகமாக மேலே போச்சு. என்ன பண்ணியிருக்கான்? ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா மறுபடியும் வேகமாக போச்சு. ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான். இந்த ஹைக்கு போக முடியாமல் இருக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து விழுந்தான் அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இந்த ஹைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களே, நல்லா தெரியுது. அது நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் பார்த்தீங்களா? பொறுமையாக மேலே போகிறான், அப்படியே பொறுமையாக கீழே வரான், அப்புறம் பொறுமையாக மறுபடியும் மேலே போகிறான், அப்புறம் மறுபடியும் பொறுமையாக கீழே வரான். இதே தான் திரும்ப திரும்ப பண்ணுறான், தெரியுதா? அப்புறம் எப்படி மேலே போயிட்டே இருக்கான் அப்படின்னா, கீழே வரும்போது இவ்வளோ தூரம் இதான் லோ, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வரும்போது வரமாட்டான். அந்த இடத்துக்கு வராமல் மறுபடியும் மேலே போகும். மேலே கொஞ்சம் அதிகமாக போயிட்டு கீழே, மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு கீழே. இப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 4000க்கு போயிடுச்சு, 3000லேருந்து 4000க்கு போயிருக்குது. எவ்வளோ செதுக்கி 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 போயிருக்கான் பார்த்தீங்களா டிசிஎஸ். ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொஞ்சம் கீழே வந்துருக்கான். அப்புறம் என்ன பண்ணிக்கிறான்? நல்லா மேலே போயிருக்கான், கொஞ்சம் கீழே வந்துருக்கான், இப்போ மறுபடியும் வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கான். தொடர்ச்சியாக நடக்குது டிசிஎஸில். ஆனால் 4500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஜீல் என்டர்டெயின்மெண்ட்டு அடடட கீழே வந்துகிட்டே இருக்கிறான். இவ்வளோ தூரம் விழுந்தவன் இப்போ வந்து பிரேக் ஆகி மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ரேஞ்சில் வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்டினியூஸ் புல்லிஷ்னஸ், கண்டினியூஸ் பியரிஷ்னஸ். இங்கே ஒரு புல்லிஷ்னஸ் எதுனா வந்தது அப்படின்னா அடுத்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம் வந்ததுன்னா. ஏன்னா பையர்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கில் வந்து பை பண்ணுறதுக்கு. நல்லா மேலே போயிருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்ஷன்லேருந்து புல்லிஷ்னஸ் வரும்போது வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த லெவலை கட் பண்ணணும். முக்கியமான இடத்துக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம்? 2 கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுதா? ஆமாம், கீழே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணலாம்? இந்த லெவலில் இந்த 115லேருந்து 140 அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்க முடியும். முன்னாடியே பார்த்துருந்தோம். ஜீல் என்ன பண்ணுறான்? நல்லா கீழே வந்துருக்கான். எங்கே இருந்து வந்திருக்கிறான்? இந்த 300ங்கிற ரேஞ்சிலேருந்து கீழே வந்துருக்கிறான். இந்த 300ங்கிற ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது? இங்கே இருந்து இருக்குது. இந்த இடத்த அவனால் பிரேக்கே பண்ணவே முடியல. அதுக்கு முன்னாடி 380, அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருக்குது ப்ரைஸு, எங்கே 600ல் இருக்குது. இதனால தான் ஒரு பெரிய பிக்சராக வந்து பார்க்கணும். இந்த வீக்லிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எது வந்து ஹைங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும், உடனே தெரிஞ்சிடும். நல்லா கண்டினியூஸாக போயிருக்கான் பார்த்தீங்களா? இதை பை பண்ணுவோம். பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு லோ வைக்கிற வரைக்கும் தான் இதில் கதை வந்து ஓடும். பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்கானா? இந்த இடத்துக்கு மேலே வந்து மேலே போகலையா? இங்கே கூட தாங்க போகல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணாமல் தான் நான் மேலே போகிறான். இங்கே வரும்போது ஆனால் இந்த லோவை கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இதுலேருந்து வந்து கதை வந்து ஓடாது, மேலே போகாது ப்ரைஸு. ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் போகும். கரெக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கும். தொடர்ச்சியாக கீழே வந்தான் பார்த்தீங்களா? லோ வச்சுக்கிட்டே கீழே வந்துக்கிட்டே இருந்தானா? அதனால தான் நான் இந்த டேலேருந்து சொன்னேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பை மாதிரி தெரியும். நான் சொன்னதும் உங்களுக்கு சொன்ன உடனே வந்து உங்களுக்கு ஆஹா சூப்பர் கரெக்ட் இல்லை, இங்கே வந்துட்டு அப்படி மேலே தான் போகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வீக்லியில் போய் பார்த்த உடனே உங்களுக்கான பிக்சர் பெருசாகும்போது, அதனால தான் மொபைலில் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன்.
மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. அப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயோ, டிவி ஸ்க்ரீன்லேயோ இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து தெரியும். என்ன நடந்துகிட்டு இருக்குது ஸ்டாக்லன்னு தெரியும். நல்லா ரைஸ் ஆச்சு. ஒரு சின்ன புல் பேக் வந்து மறுபடியும் வந்து ரைஸ் ஆயிருக்கணும். ரைஸ் ஆகாமல் இந்த இடத்துலயே அப்படியே நின்றுட்டு இருக்குது. இந்த ஃபாலுடைய கடைசி இடம் வந்து எது? இதுதான். எது? இவ்வளோ பெரிய ரைஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அதோடைய ஃபால் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்துருக்குது. அங்கிருந்தா ரைஸ் ஆயிருக்குது இந்த ஸ்டாக்கு. ரைஸ் ஆயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்? எக்ஸாக்டாக இப்போ எந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குதோ அந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸ். அப்போ இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஸ்டாக் ரொம்பவே வீக்காக இருக்குது. இதில் போய் நம்ம பை பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடாது. சரியா? எப்போவுமே ஸ்டாக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? வீக்லியிலேருந்து தான் பார்ப்பீங்க. நமக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து டெய்லியில் என்ன நடக்குதுன்னா அப்படி சிம்பிளாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா வீக்லி எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா கட் ஆகலை. இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மேலே போய் கீழே வந்து இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையரை பண்ணானா இருக்குது. ஹையரை பண்ணால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா இன்னும் வீக்னஸ்ஸு ப்ரைஸ் வந்து கீழே போகும். ஹையரைனா இந்த ரேஞ்சை கட் பண்ணணும். கண்டிப்பாக கட் பண்ணால் தான் மேலே போகும். ஏன் அது மாதிரி பார்க்குறோம்? மேலேருந்து கீழே வரும்போது ஒரு புல் பேக்கு, கீழே வந்துட்டு இன்னொரு புல் பேக்கு, கீழே வந்து இன்னொரு லோ, புது லோ, மேலே வரும்போது இந்த ரேஞ்சுக்கு வந்து வரணும். அப்புறமா தான் கீழே வரும்போது வந்து இப்படி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அப்புறம் மேலே ஏற்கனவே எங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்கே போயிடும். இல்லை அப்படின்னா ஜீல் என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா வீக்காக இருக்குது ப்ரைஸு. இன்னும் கூட வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸை கட் பண்ணக்கூடாது. லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஜீலோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஜீல் வந்து ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு வந்து அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது வந்து இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்திருக்கும். அடேங்கப்பா கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது, இங்கேருந்து பிரேக் ஆகுது, மேலே போகுது அப்படின்னு. ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது வந்து அந்த ஸ்டாக்குக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஒரு சின்ன லெவல்லே, அதாவது போன மாதம் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கறத விட ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அந்த ஸ்டாக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஸ்டாக்ஸில் கட்டாயமாக நீங்கள் வீக்லிலேருந்து தான் உங்களுடைய அனாலிசிஸை ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெண்டு என்னங்கிறத உங்களால் வந்து பிடிச்சிக்க முடியும். அந்த ட்ரெண்டு பிடிச்சிங்கன்னா தான் அடுத்து உங்களால் ட்ரேட்ஸை கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டுவேன். அந்த ஸ்டாக் வந்து தொடர்ச்சியாக கீழே போகிற ஸ்டாக்காக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அதில் போய் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஐயோ இது மேலே வருமானு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ இதை நல்லாவே வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. நல்ல வாய்ப்பு இருக்குது மேலே வர்றதுக்கு. வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இப்படி வந்து மேலே போகணும். இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும். லோவை கட் பண்ணி கீழே இன்னொரு லோ வந்து வச்சானா தொடர்ச்சியாக அவன் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜீல் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ கவனமாக இருங்க. இந்த ஸ்டாக்கை யாரை கேட்டிருந்தாலும் வந்து அதில் நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னா, மேலே இருந்தே பையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணுறானா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துட்டு இருங்க. புதுசாக வந்து ஆட் பண்ணாதீங்க. சரியா? ஒன்ஸ் ஹையர் ஐ பண்ணும்போது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 280 வரைக்கும் டார்கெட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கூட வந்து நிறைய வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்குது. இவ்வளோத்தையும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம். நான் வார நாட்களில் வந்து எதனா வாய்ப்பு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கூட அந்த ஜீலுக்கு அப்புறமா என்னெல்லாம் கேட்டிங்களோ அது எல்லாமே வந்து மறுபடியும் பந்தன் பேங்க்கு, எஸ்ஆர்எஃப், ஆர்விஎன்எல், ஹெச்ஏஎல், அப்போலோ, ஏயு பேங்க்கு, ஹிண்டு கார்ப்பரேஷனு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க.
அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.